This video is sponsored by BuyMode Shopping app. ஒரு மரத்தின் கிளைக்கு மேலே இருக்கிற பறவைக்கு என்றைக்குமே அந்த கிளை உடைஞ்சிருமோன்னு பயமே இருக்காதான். ஏன்னா அது அந்த கிளை மேலே அந்த பறவை வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லை, தன்னோட ரெக்கை மேலே அந்த பறவை வச்சிருக்கிற நம்பிக்கை. எனக்கு தெரியும், உங்களுக்கு டயர்டாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணலாம், ரொம்ப போரிங்காக இருக்கலாம், க்ளூலெஸ்ஸாக இருக்கலாம், பேர்ன்ட் அவுட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். இப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் சாக தான் போகிறேன். அந்த மரணத்திலேருந்து என்னால் எஸ்கேப் ஆக முடியாது, ஆனால் அந்த மரணத்தின் மீதான பயத்திலேருந்து என்னால் எஸ்கேப் ஆக முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா பயத்திலிருந்து வெளிவரதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இட்ஸ் அ சாய்ஸ் டு சூஸ். நீங்கள் எதை தீர்மானிக்க போகிறீங்க? உங்களுக்கு அந்த பயம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இட்ஸ் ஆல்வேஸ் எ நியூ சாப்டர். வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையோட நியூ சாப்டர். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது. இட்ஸ் க்ளூலெஸ். நீங்கள் எப்போ எழும்பணும், எப்படி இருக்கும் என்விரான்மெண்ட், யாரு கூட பேசணும், அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு இது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் அந்த புது விஷயத்துக்கு மேலே உங்களுக்கு பயம் இருக்குது. அந்த பயத்தினால மனிதனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். அந்த பயத்தினால சில பேர் எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கிடுவாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் அது மேலே முழு நம்பிக்கை வச்சு இது புது லைஃப், புது எக்ஸ்பீரியன்ஸ், இது இப்படி தான் இருக்கும், ஏன்னா நேற்றைய போல் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு போல் நாளைக்கு இல்லை, நாளைய போல் என்றைக்கும் இல்லை அப்படின்னு எல்லாமே புதுசு தான். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் புதுசு தான். எவன் ஏற்றுக்கிறானோ அவனுக்கு தான் பிராண்ட் நியூ சாப்டர் ஆஃப் த லைஃப் கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையும் அந்த நியூ சாப்டர் ஆஃப் த லைஃப் ஒரு ரூம் மாதிரி ஒரு அறையுள்ள மூடப்பட்டிருக்கும். அந்த கதவுகளை நம்பிக்கையோடு திறந்தால் மட்டும்தான் அந்த நியூ சாப்டர் ஆஃப் த லைஃப்பை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கதவு அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எழுதுகிற ஆன்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மீட்டிங்கில் நீங்கள் எழும்பி பேசுகிறதா இருக்கலாம், இல்லை எக்ஸாமுக்கு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா இருக்கலாம். இப்படின்னு உங்களோட நியூ சாப்டர் ஆஃப் த லைஃபுக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த கதவுகளை நீங்கள் திறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல் நம்பிக்கை வேணும். எந்த நம்பிக்கை வேணும் அப்படின்னா, என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு தெரியாததா இருந்தாலும், அது பயமுறுத்துறதா இருந்தாலும், அது நான் ஆசைப்பட்டது தான், அது நான் மனசார ஏற்றுக்கிட்டது தான் அப்படின்னு முன்னோக்கி போங்க. புத்திசம் என்ன சொல்லுது தெரியுமா? பெயின் இஸ் இன்எவிட்டபிள் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, 100 பேருக்கு முன்னாடி நின்று அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கும்போது எல்லாரும் சிரிச்சிட்டா, இல்லை ஒழுங்காக நீங்கள் ப்ரெசன்டேஷனை கொடுக்கல அப்படின்னா வலிக்க தான் செய்யும். அந்த பெயின் இஸ் இன்எவிட்டபிள். ஆனால் இந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கணுமே, என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பயந்து உங்களோட டேர்ன் வரது வர பயந்து நடுங்கி வேணாமா, பின்வாங்கிடலாமா, போயிடலாமா அப்படின்னு நினச்சி பயப்படுறீங்களா? தட்ஸ் கால்ட் சஃபரிங். அந்த சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சஃபரிங்கை போக வைக்க முடியும். ஏன்னா அது மைண்ட் கேம், பியூராக உங்கள் மைண்டில் தான் நடக்குது. நீங்கள் மேலே ஸ்டேஜுக்கும் போகலை, உங்களோட ப்ரெசன்டேஷன் எந்த விதத்தில் ராங்காகவும் போகலை, ஜஸ்ட் உங்களோட இமேஜினேஷன், உங்களோட மனசில் வரக்கூடிய சிந்தனைகள். ஸோ அந்த ஆப்ஷனலான சஃபரிங்கை எல்லா டைம்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் வருதா, இன்னைக்கு நான் பயப்படணுங்கிறது ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் தேவையில்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வரும்போது கஷ்டமாக இருந்தால் ஓகே, ஆனால் வந்துருமோ நினச்சி வருத்தப்படுறது தப்பு. ஸோ இந்த பயம் என்றைக்குமே வேண்டாம். இந்த பயங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் உங்களோட நியூ சாப்டர் ஆஃப் த லைஃப்பை திறக்க விடாமல் தடுக்கிறது. ஸோ இப்போ புரியுதா உங்களோட பயம் எந்த அளவுக்கு மோசமான விஷயம் அப்படின்னு? உங்களோட ப்ரிப்பரேஷன் அது தடுக்கும், உங்களோட ப்ரெசன்டேஷனை தடுக்கும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸை தடுக்கும், உங்களோட க்ரோத்தை மொத்தமாக தடுக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எவ்ரி டைம் யூ ஹேவ் அ சாய்ஸ் டு சூஸ் ஹவு யூ கோனா ஃபீல். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபுல் மோட்டிவேட்டடாக நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கும்னு தன்னம்பிக்கையோட எவன் வெயிட் பண்ணுறானோ அவனுக்கு தான் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும். ஸோ உங்களோட கேள்வியெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நான் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வெயிட் பண்ணுறேனா, நான் முயற்சி பண்ணுறேனா, நான் போராடுறேனா, ஐ எம் கிவிங் மை 100%. இல்லைனா என்னோட எனர்ஜியை நான் வரி பண்ணிக்கிட்டோம், ஃபீல் பண்ணிக்கிட்டோம், வருத்தப்பட்டுக்கிட்டோம், அழுதுகிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை இப்போ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை இப்போ பண்ணுங்க, தவற விட்டுறாதீங்க. படிக்க முடியுமா படிங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை இன்னைக்கே பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கே மறக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.